வெல்கம் பேக் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹவ் ஐ ஸ்கோர்டு 25 அவுட் ஆஃப் 25 இன் 5 மார்க்ஸ் அண்டு அதுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஹவு டு அப்ரோச் A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா, தியரி எழுதணுமா, இல்லை எவ்வளோ பேஜஸ் எழுதணும், பேராகிராஃபாக எழுதணுமா, இல்லை பாயிண்ட் வைஸாக எழுதணுமா, இந்த இயர் பப்ளிக்கில் ஈஸியாக இருக்குமா இல்லை டஃப்பாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். அப்புறம் டெரிவேஷன் மட்டும் எழுதுனா எவ்வளோ மார்க்ஸ் தருவாங்க, வால்யூம் 1லேருந்து கேட்பாங்களா, வால்யூம் 2லேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்களா, மினி மெட்டீரியல் இருக்குது அப்படி ஒன்று இருக்கே அதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்பீங்க. அப்புறம் புக் இன்சைட் 5 மார்க்ஸ் இருக்கா ஃபிசிக்ஸில், அதை எப்போ படிக்கிறது அப்படின்லாம் கேட்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் இதை விட நிறையா கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இனஃப் கேட்டிங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் அட்லீஸ்ட் 4-5 மார்க்ஸ். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இஃப் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி யூ கேன் அட்டெண்ட் ஆல் 5 மார்க்ஸ். ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் நீங்கள் 5 மார்க்குமே எழுதிடலாம். எல்ஸ் ஒன்லி 4 பாசிபிள். ஓகேங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, வேர் ஆர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போஸ்டட் இன் அவர் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன் மற்ற யூடியூப் சேனல்ஸை விட நம்ம சேனலில் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சேனல்ஸ்லலாம் மோஸ்ட்லி பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான் எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் PTA எக்ஸாம், இது எல்லாத்துலேயும் கேட்கப்பட்ட அட்லீஸ்ட் 1 டைமாவது கேட்கப்பட்ட கொஷினாக இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் எடுத்து தந்துட்டு போனாங்க. அதனால் எங்கள் சேனலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போது அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜ் 1 கோல்டன் 5 மார்க்ஸ். அதாவது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் எல்லா லெசன்லேருந்து கேட்பாங்க இல்லையா, அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கோல்டன் லிஸ்ட்டில் இருக்கும். 2 or 3 மேக்ஸிமம் பெரிய லெசனாக இருந்துச்சுன்னா 4 to 5 இருக்கும். ஸ்டேஜ் 2ங்கிறது சில்வர் 5 மார்க்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது வந்து 2 or 3 இருக்கும் பர் லெசனுக்கு. ஸ்டேஜ் 3 பிரான்ஸ் 5 மார்க்ஸ், அது வேறு டிபார்ட்மெண்ட். அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் இன்சைட் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி 3 மார்க்ஸ்க்கும் இருக்கும், 2 மார்க்ஸ்க்கும் இருக்கும். 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டரோடது இது இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. சில்வரில் பார்த்திங்கன்னா இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாடலில் தான் இருக்கும் எல்லா சாப்டருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுலேயே இன்னொரு நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னா சம்ஸும் கேட்பாங்க. எக்ஸ்பெக்டட் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, எல்லா சம்ஸும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸ்பெக்டட் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ்பெக்டட் சம்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்களும் பார்த்தீங்களா சம்ஸில் அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நானும் இந்த எக்ஸ்பெக்டட் சம்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். இந்த எக்ஸ்பெக்டட் சம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரியாக நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸு அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு வெறும் ஃபார்முலா அண்ட் சம் அந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் மட்டும் பிக் பண்ணி தந்துருப்பேன் தனியாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது கொஸ்டினை பொறுத்து மாறும். ஃபஸ்ட்டு டெரிவேஷன் டைப் கொஸ்டின், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் ஒர்க்கிங் டைப் கொஸ்டின், அப்புறம் பாயிண்ட் வைஸ் எழுதுகிற கொஸ்டின் 3 டைப்ஸாக இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு டெரிவேஷன் டைப்புக்கு மாடல் ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன், டெரிவேஷன், ரிசல்ட், அப்புறம் முக்கியமாக கேசஸை நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க அக்கார்டிங் டு அஃபிஷியல் ஆன்சர்க்கின்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராமுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க், டெரிவேஷனுக்கு 2 மார்க், ரிசல்ட்டுக்கு 1 மார்க். கேசஸ் எதுவும் இருந்துச்சுன்னா டெரிவேஷன் ப்ளஸ் ரிசல்ட் சேர்த்து 2 மார்க்காக வரும். கேசஸ் எல்லாத்துக்கும் ½ மார்க்காக வரும். இப்போ 3 கேசஸ் இருக்குன்னா 1 மார்க் தான் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அப்படின்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ½ மார்க் அப்படின்னு சொல்லி பிரித்து தந்துடுவாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கேசஸ் எல்லாமே எழுதணும். கேசஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேசஸ் கண்டிப்பாக எழுதணும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போ உங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். தியரி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஓன் வேர்ட்ஸ் எழுதினாலே போதும். அதுக்கு வெறும் 1 மார்க் தான். அது நீங்கள் ஒரு 4 லைன் இல்லைன்னா இது கொஞ்சம் நல்லா கேப் விட்டிங்கன்னா ஒரு ½ பேஜ் அளவுக்கு சும்மா கதை மாதிரி தானே, அந்த டயக்ராமில் என்ன இருக்கோ அப்படியே சும்மா எழுதி விட்ருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், லாஸ், தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்டோ லாவோ தியரமோ ஏதோ அதில் வந்துச்சுன்னா அது அப்படியே
ஒரு வேர்ட் கூட மாறாமல் அப்படியே எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் ஆன்சர் கீயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டயக்ராம் இருக்கா? ஒவ்வொரு சில கொஸ்டின்ஸ்க்கு 2 டயக்ராம்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே தேவை கிடையாது, ஏதோ ஒன்று போட்டால் போதும். அதனால் பாருங்கள், 6ன்னு போட்டு தந்துட்டாங்க அவங்களே. 2ல் ஏதோ ஒன்று ட்ரா பண்ணாலே போதும். அதுக்கு 1 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. சும்மா இதை அப்படியே இதில் இருக்கிறது அப்படியே எழுதினீங்கன்னா போதும். எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி ஜஸ்ட் 1 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது பாருங்கள், ஸ்டெப்ஸு டெரிவேஷன், அதுக்கு 1 மார்க், இங்கே ஒரு 1 மார்க், 2 மார்க். அப்புறம் ரிசல்ட்டுக்கு 1 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே கேசஸ் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா 3 கேஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் இல்லைனா 3/2 அது மாதிரி போட்டு அதுக்கு மொத்தமாக சேர்த்து 1 மார்க் வர மாதிரி மாற்றிருப்பாங்க. இப்போ இது பாருங்கள், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டயக்ராம் 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க். இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதாமல் வெறும் இந்த டயக்ராமும் இந்த 3 ஸ்டெப் எழுதுனீங்கனாலே 4 மார்க்ஸ் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நம்ம ஃபிசிக்ஸில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான், அது இன்னொரு கொஸ்டின். இதில் வந்து ஒன்று இந்த கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கணும், இல்லைனா அந்த கிராஃபில் இருக்கிறத அப்படியே வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கு இந்த இமேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் ஒர்க்கிங் டைப் கொஸ்டின். அதில் பிரின்சிபல் டயக்ராம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் இன் ஓன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? பிரின்சிபல் டயக்ராம் ஓன் வேர்ட்ஸில் எழுதணும். சரி, அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு படித்து வச்சுட்டு அது அப்படியே ஸ்டோரி மாதிரி லைனாக எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு டிசைன் போட்டு எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கிடச்சிடும். பார்த்திங்களா? அதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஷீட் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பாருங்கள். இந்த கொஸ்டின் டைப்பு ஃபிசிக்ஸ் மெத்தடு, எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், இதெல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக ஓன் வேர்ட்ஸில் தான் இருக்கும். பாஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் டயக்ராம், ஒர்க்கிங், அப்புறம் டெரிவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்ன, ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இதை ஒமிட் பண்ணாமல் டேரெக்டாக எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. ஏன்னா இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், என்ன ஆகும் அப்புறம்? ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு சிம்பிள் ஸ்டெப் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது டெரிவேஷனில் எப்பவுமே ஃபிசிக்ஸில். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொஸ்டின் இருக்கும். அது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அப்படி எழுதிருங்க. ரீஆர்டர் பண்ணி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இப்போது இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் கொஸ்டின், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் 2 கொஸ்டின். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2க்கும் ஒரே மாடல் தான். ஃபஸ்ட்டு எமிஷன் ஆர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ஸ் எழுதிட்டு அதுக்கான டெஃபினிஷன் ஒரு 4 லைன் இருக்கும். அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸ் லைன் பேண்ட் எமிஷன் அது மாதிரி எழுதுங்க. அப்புறம் அது போக எக்ஸாம்பிள்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் தனியாக அண்டர்லைன் பண்ணி எழுதினீங்கன்னா அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும்போது சீக்கிரமாக பார்த்துட்டு ஓகே எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரொம்ப படித்து பார்க்காம டக்குன்னு சைன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் எக்ஸாம்பிள்னு சொல்லி அதை தனியாக அண்டர்லைன் பண்ணி எழுதிருங்க. இது ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலும் ஓகே, ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எழுதினாலும் ஓகே. ஆனால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். வேவ் லென்த்து, ஷார்ப் லைன்ஸ், அது மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேஜஸ் எழுதணும் அப்படின்னு கேட்பீங்க. மினிமம் 2.5 to 3 பேஜஸ். பேப்பர்ஸ் கிடையாது, பேஜஸ். இப்படி ஒரு சைடு எடுத்திங்கன்னா 2 பேஜ் இருக்குமா, இதில் இந்த பேஜ் ஃபுல்லாக அப்புறம் இந்த பேஜில் ஒரு ஹாஃப் பேஜ் அந்த அளவுக்கு எழுதினா ஓகே மேக்ஸிமம். அது பேராகிராஃபாக பாயிண்ட் வைஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் பாயிண்ட் வைஸாக எழுதலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அதெல்லாம் பேராகிராஃபாக எழுதிக்கலாம். அப்புறம் இந்த கொஸ்டின் டெரிவேஷன் கொஸ்டினில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கலாம், பேராகிராஃபாக எழுதிக்கலாம். இப்போ ஈஸியாக டஃப் இன் பப்ளிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கொஸ்டின் ஈஸியாக வரும். 5 கொஸ்டின் திஸ் ஆர் தட்டில் இருக்கா, அதில் 3 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். மிச்ச 2ல் தான் செக் வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினில் சம்ஸ் இன்க்ளூடட் இன் போத் A and B, அதாவது இப்படி இருக்கா, சரி 5th கொஸ்டின் வச்சுக்கோங்க. A ஒரு சம் ஃபஸ்ட்டு இதில், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு 3 மார்க், அப்புறம் ஆர் பியில் ஃபஸ்ட்டு ஒன் போட்டு சம், செகண்ட் ஒன் போட்டு ஒரு 3 மார்க், இது மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் சம்ஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட் அ கிளான்ஸ் ஆஃப் அவர் சம் கம்பைனேஷன் 5 மார்க்ஸ் மாடல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் கேட்க முடியுமோ அந்த சம்ஸ் அண்ட் அந்த 3 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக குரூப் பண்ணி இதே மாதிரி அந்த மாடல்லையே ஏனா ஃபஸ்ட் ஒன் வந்து சம்மு, செகண்ட் ஒன் வந்து
3 மார்க் ஆர் 2 மார்க். அதே மாதிரி மாடல் பண்ணி இருக்கிற எல்லா லெசன் கோடுக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட் வால்யூமோடு தந்துட்டேன். செகண்ட் வால்யூம் இன்னொரு 2-3 டேஸில் தந்துடுறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இன்னொரு இப்போ ஒரு 3 கொஸ்டின் ஈஸின்னு சொன்னேன்னா, இது 4th ஒன் வந்து சம்ஸ் கேட்டுருவாங்கன்னு சொன்னேன்னா, இப்போ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 ஏல வந்து அன்இம்பார்ட்டன்ட் அன்சீன் கொஸ்டின் ஃப்ரம் பிக் சாப்டர். ஏதோ ஒரு பெரிய சாப்டரில் நிறையா லாங் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு அன்இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினை வந்து கேட்டுருவாங்க. யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, எந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினை கேட்டுவிட்ருவாங்க. ஆர் பியில் வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான், ஆனால் சின்ன சாப்டர்லேருந்து கேட்பாங்க. அன்இம்பார்ட்டன்ட் நாட் டாஸ்க்டு கொஸ்டின் ஃப்ரம் வெரி ஸ்மால் சாப்டர். வெரி ஸ்மால் சாப்டருங்கிறது 2, 5, 6, 8 மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏ அட்டன் பண்ணுறது டேஞ்சர் தான். பிக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ வித் பி, அதாவது பை ஸ்டடிங் ஆல் கொஸ்டின்ஸ் இன் 2, 5, 6, 8. 2, 5, 6, 8 ஸ்மால் சாப்டர் தான். இதில் ஒரு 8 லாங் ஆன்சர் இருக்கும், இதில் ஒரு 6 லாங் ஆன்சர் இருக்கும், இதில் ஒரு 10 லாங் ஆன்சர் இருக்கும், இதில் ஒரு 5 நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரியல, ஆனால் கம்மியாக தான் இருக்கும். இந்த 4 சாப்டரில் இருக்கிற எல்லா லாங் ஆன்சரையும் படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 5 லாங் ஆன்சருமே அட்டன் பண்ணுற அளவுக்கு தரவாயிடலாம் இந்த மெத்தடில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு டெரிவேஷன் மட்டும் எழுதினீங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 or 3 மார்க்ஸ் வரும். ப்ளஸ் டயக்ராமோடு சேர்த்துனிங்கன்னா 3.5 to 4 மார்க்ஸ் தந்துடுவாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் எக்ஸாமு ரொம்ப லாஸ்ட் டைமில் எழுதுறீங்கன்னா வெறும் டெரிவேஷன் டயக்ராம் மட்டும் போட்டிங்கனாலே 4 மார்க் கிட்ட வாங்கிடலாம். அந்த தியரி உட்காந்துட்டு மாங்குன்னு எழுதிட்டு இருந்தாலும் 1 மார்க் தான் கிடைக்க போகுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் 1 வால்யூம் 2 எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2 தான் கேட்குறாங்க. சேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது புக்கு வந்த புதுசில் கேட்ட 2 பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் ரெண்டுலேயுமே 2 கொஸ்டினுக்கு வால்யூம் 1 ஆர் வால்யூம் 1, வால்யூம் 2 ஆர் வால்யூம் 2, வால்யூம் 1 ஆர் வால்யூம் 1, வால்யூம் 2 ஆர் வால்யூம் 2 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த புக்கு வந்த இயரில் ஃபஸ்ட்டு நடந்த 2 எக்ஸாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எல்லா இதுலேயுமே வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2 தான் கேட்குறாங்க. நம்ம லக் பேஸில் தான், இது எப்படின்னு நம்ம யாருனாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கேன் ஐ ஃபாலோ மினி மெட்டீரியல் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பொட்டன்ஷியல். நான் எல்லாத்தையுமே படிச்சிடுவேன், எல்லா பாயிண்ட்டும் வேணும், எனக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எல்லா பாயிண்ட்டும் படிக்கணும்னா நீங்கள் புக்லேயே படிச்சுக்கோங்க. இல்லை நான் படிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அவ்வளோ பெருசாக இருக்குது புக்கில், அது படிக்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா மினி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிக்கலாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் தான். எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மினி மெட்டீரியல்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸாவது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ ஹவ் ஐ ஸ்டடி 5 மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 5 மார்க் அவ்வளோதான். டெய்லி ஈவினிங் ஒவ்வொரு 5 மார்க் படிச்சிட்டிங்கன்னா ஹை சக்ஸஸ் ரேட்டில் எல்லா லாங் ஆன்சரையும் படிச்சிடலாம். நான் அப்படி தான் படித்தேன். டெய்லி ஈவினிங் ஒவ்வொரு 5 மார்க் படிச்சுட்டு அதை எழுதி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு வீக்கில் ஒரு லெசன் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்புறம் ரிவிஷன் பண்ணுறது எப்படி 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இந்த மினி மெட்டீரியல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு மினி மெட்டீரியல் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டயக்ராம் இருக்கும், 1 லைனில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் டயக்ராமில் இருக்கிறது. அப்புறம் இருக்கிற எல்லா டெரிவேஷன் லைன்ஸிலும் இருக்கும். அது போக இம்பார்ட்டன்ட் கேசஸ் அதுவும் தந்திருப்பாங்க கண்டிப்பாக. மினி மெட்டீரியல்னு எடுத்துட்டிங்கன்னா கேசஸோடு இருக்கும். அதனால் அது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹவ் ஐ ஸ்கோர் 25 out of 25 in 5 மார்க்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரிவிஷன், ரொம்ப முக்கியமானது குயிக் ரிவிஷன் தான். ரிவிஷன் மட்டும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். எங்கே ஸ்டக் ஆகும்னா எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், ஆனால் ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் ஸ்டார்டிங் எல்லா டெரிவேஷன்லையும் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக பார்த்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி. அவ்வளோதான். தேங்க்யூ.